السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகழ்ந்த அன்புடைய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய நபி சகோதரர்களே, பெரியவர்களே, இமாம் அஹ்லு சுன்னா என்று போற்றப்படுகிற இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய உஸூல் சுன்னா என்கிற நூலின் விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதில் கடந்த அமர்வில் அதாபுல் கபர், கபருடைய வேதனை, கபருடைய வேதனை என்றால் என்ன, அதனுடைய தன்மை என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஏனென்றால் இமாம் அவர்கள் அதிலே அதாபுல் கபரை ஈமான் கொள்வது என்பது நம்முடைய நம்பிக்கையின் ஒரு அம்சம் என்பதை சொல்லி காட்டினார்கள். இந்த சமுதாயம் கபரில் சோதனைக்கு உட்படுத்தப்படும். அல்லாஹ்வை குறித்தும் இஸ்லாமை குறித்தும் தூதரை குறித்தும் விசாரிக்கப்படும். முன்கர் நக்கீர் என்கிற இரண்டு மலக் கபருடைய வாழ்க்கையை நம்மிடத்தில் கேள்வி கேட்க இருக்கிறார். இவற்றையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை சுருக்கமாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதனுடைய விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். கபருடைய வாழ்க்கை என்பதுதான் பர்சஹுடைய வாழ்க்கை. பர்சஹ் என்று சொன்னால் இந்த உலகத்திற்கும் ஆகிரத்திற்கும் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு திரை. அந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் பர்சஹுடைய வாழ்க்கை. ஒரு மனிதன் மரணித்து விட்டாலேயானால் அவருடைய பர்சஹ் வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும். மரணம் என்பது முடிவல்ல, அது நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கான ஆரம்பம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் வாழ்வதை காட்டிலும் அதிகமான ஒரு காலகட்டம் நாம் எங்கே வாழ வேண்டியிருக்கு? கபருடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டியிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கை என்பது, நம்முடைய ஆயுள் என்பது திட்டவட்டமாக இல்லாவிட்டாலும் ஏறத்தாழ இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அஅமார் உம்மத்தி மா பைன 60 இலா 70 வ கல்லமில் யுதீஸ். என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் என்பது 60 70 வரை. மிக சொற்பமானவர்கள் தான் இந்த காலகட்டத்தை கடந்து செல்லக்கூடியவர்கள். 70 தாண்டக்கூடியவங்க குறைவானவர்கள். நாம் பார்க்கிறோம், அன்றாடம் நம்முடைய சமுதாயத்தில் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற மரணங்களை பார்க்கிற போது அந்த மரணம் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால், நாமும் ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து மரணிக்க வேண்டும். மரணித்ததற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை என்ன? இதைவிட பன்மடங்கு காலகட்டம் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? கபரில் நம்ம வாழ வேண்டியது. இப்போ நாம் உண்மையாகவே புத்திசாலிகளாக இருந்தால் நாம் எதற்காக நம்முடைய வாழ்க்கையை இன்வெஸ்ட் பண்ணணும்? எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கை எதற்காக இன்வெஸ்ட் பண்ணணும்? கபருடைய வாழ்க்கைக்காக. இப்போ அந்த கபருடைய வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையை நாம் சரியாக அமைத்து கொள்ளாத போது அதற்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள முடியாது. அங்கே இருந்து கொண்டிருக்கிற இன்பங்கள் என்ன, துன்பங்கள் என்ன, எப்படிப்பட்ட வேதனைகள் அங்கே கொடுக்கப்பட இருக்கிறது, அங்கே ஒரு மனிதன் என்னெல்லாம் நிலைகளை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அறியாமல் அதனை நாம் சரியான முறையில் நம்முடைய நம்பிக்கை அமைத்துக் கொள்ள முடியாது. அப்படி நம்பிக்கை அமைத்துக் கொள்ளாத வரையில் கபருடைய வாழ்க்கையை நம்ம வெற்றி பெறவும் முடியாது. கபருடைய வாழ்க்கையில் நமக்கு கேட்கப்படுகிற கேள்விகள் என்ன, அதற்கான பதிலை நாம் எப்படி சொல்ல வேண்டும், பதில் சொல்வதற்குரிய ஆற்றல் எங்கிருந்து நம்ம பெற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நம்பிக்கையை நம்ம சரி செய்யணும். இன்னும் அன்பானவர்களே, அதைத்தான் நம்ம கடந்த அமர்வுகளை பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இந்த அமர்வு. அந்த வகுப்பில் நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா, கபருடைய
அதாபுகளை குறித்தும் கபருடைய இன்பங்களை குறித்தும் சில செய்திகள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது என்பதை சொல்லித்தான் நம்ம முடித்தோம். அப்போ ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வாழ்க்கையில் 2 விதமான நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று நம்பிக்கையாளருடைய நிலை, மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய கபர் வாழ்க்கை என்பது ஒரு விதமாக இருக்கும். நம்பிக்கை இல்லாதவர்கள் பாவிகள், இவருடைய கபருடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். இதை பற்றியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அளவுக்குனா கபரில் வேதனை செய்யப்படுகின்றவருடைய அதாப் நான் உங்களை கேட்க வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னாங்க இப்படியான அதாப் அங்கே நடக்கிறது, என்ன கொடுமை இந்த கபருக்குள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நான் உங்களை கேட்க வைத்திருப்பேன். அப்படி நான் அதை உங்களை கேட்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒருத்தர் என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க, உங்களில் மரணித்தவர்களை கொண்டு போய் அடக்கம் செய்திருக்க மாட்டீங்க, அந்த வேலைக்கு நிற்க மாட்டீங்க. அந்த அளவிற்கு கொடூரமானதாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த கபருடைய வாழ்க்கை அதாப் இருப்பதை போன்று அங்கே இன்பமும் இருக்கிறது. நீண்ட நெடிய ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அதில் சொல்கிறாங்க, மலாய்க்கா வந்து செய்வாங்க, ஒரு அடையாள நேரத்தில் வந்து விசாரணை செய்வாங்க. மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார், மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன, மன் நபியுக்க என்றும் இன்னொரு அறிவிப்பில் மா ஹாதர் ரஜுல்லதி புஇஸ இலைக், உன்பால் அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்தை எடுத்து காண்பித்து கேட்கப்படும். ஒன்று உன்னுடைய நபி யார் என்று கேட்கப்படும், இன்னொன்று ரசூலுல்லாஹி அவர்களே அந்த மனிதருக்கு முன்னால் உருவமாக காட்டப்பட்டு இவர் யார் என்று கேட்கப்படும். இதற்கெல்லாம் மூமின்கள் பதில் சொல்வார்கள். ரப்பி அல்லாஹ், மன் ரப்புக்கு என்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவாங்க, ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ். மா தீனுக்கு என்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவாங்க, தீனி அல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். மன் நபியுக்க என்கிற கேள்விக்கும் மன் ஹாத ரஜுல்லதி புஇஸ இலைக என்கிற கேள்விக்கும் என்ன சொல்லுவாங்க, நபியினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் சொல்லுவாங்க. இந்த பதிலை யாரெல்லாம் சொல்லுவாங்க, மூமின்கள் மட்டும்தான் சொல்லுவார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அதற்கான வாய்ப்பை தருகிறான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பிகௌலின் ஸாபித்தின் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. ஈமான் கொண்டவர்களை நாம உறுதியான சொல்லின் மூலம் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் உறுதிப்படுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற மறுமை என்பது எங்கே, கபருடைய வாழ்க்கை. என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் இதா ஊதிய ஃபீ கபரின், ஒரு அடியான் வந்து கபரில் வைக்கப்பட்டால் அத்தாஹு மலக்கானி, அவரிடத்தில் 2 மலக்குகள் வருவார்கள். சுவாயிலுன் அன்ஹு ரப்பா, ரப்பு யார் என்று கேட்பார்கள், மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள், நபி யார் என்று கேட்பார்கள். அம்மல் முஃமின், முஃமினா இருக்கக்கூடியவர்கள் சிவார் அதற்கு பதில் சொல்வார். இதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லுகிற யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பிகௌலின் ஸாபித்தின் என்று இஸ்லாம் அல்லாஹ் அவர்கள் அதை விளக்கப்படுத்துகிறார்கள். அப்படியானால் இந்த வசனத்தில் சொல்லப்படுகின்ற ஆகிரத் என்பது எதை குறிக்கும், கபருடைய வாழ்க்கை. இந்த கடந்த அமர்வுடைய ஆரம்பத்தில் நம்ம சொல்லி காட்டின ஒரு மனிதனுடைய மறுமை என்பது எங்கிருந்து ஆரம்பமாகிறது, அவருடைய மௌத்தோடு மரணத்தோடு ஆரம்பமாகும். நம்ம மௌத்தாயிட்டா நம்ம அங்கே போகிறோம், மறுமைக்கு போயிட்டோம். அதற்கு பிறகு இந்த உலகத்தில் நமக்கு எந்த ஒரு பங்களிப்பும் இல்லை. இந்த உலகத்தில் நாம் எதையும் செய்ய முடியாது, இல்லாதவர்களாக மாறுகிறோம். ஏனென்றால் நம்முடைய ரூஹ் ஆலமுல் அர்வாஹிலிருந்து பயணப்பட்டு ஆலமுல் அர்ஹாம் கருவறை என்கிற உலகத்திற்கு வந்து பிறகு என்ன செஞ்சிருக்கோம், ஆலமுல் அஜ்சாத் உடல்களை கொண்டு பயணிக்கின்ற இந்த உலகத்தில் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ரூஹ் நம்முடைய உடலை விட்டு பிரிந்து செல்லுகிற நிலை தான் என்னது, மௌத், மரணம். அந்த மௌத்திற்கு பிறகு அந்த ரூஹ் என்ன செய்கிறது, ஆலமுல் பர்ஸகில் இருக்கிறது. ஆலமுல் பர்ஸக் என்று சொன்னால் திரைமறைவு வாழ்க்கை, உலகத்திற்கும் மறுமைக்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் அங்கிருந்து என்ன செய்ய இருக்கு, மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிறது. மறுபடியும் அந்த ரூஹ் நம்முடைய உடலில் திரும்ப புகுத்தப்படுகிற நிலைதான் மறுமை என்பது. இப்படியான கட்டங்களை நம்ம சொன்னோம் கடக்க வேண்டியிருக்கிறது. அதிலே கபருடைய வாழ்க்கை என்பது பிரதானமானது. அதனால தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை கண்டால் அழுவார்கள்.
உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அழுவாங்க. ஏன்னா இந்த கபரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவ்வல் மன்சிலின் மின் மனாசிலில் ஆখিরা, மறுமையுடைய தங்குமிடங்களில் முதன்மையான வீடு. இதில் ஒருத்தன் தப்பிச்சிட்டானா ஃபமா பஅதஹு ஐஸர், அதற்கு பின்னாடி உள்ளது அவனுக்கு ரொம்ப இலகுவான வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை அவனுக்கு நிம்மதியாயிடும். ஆனால் கபருடைய வாழ்க்கையில் ஒருவன் சோதிக்கப்பட்டானே ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த மனிதனுடைய மறுமை வாழ்க்கையில் கேள்விக்குரியது. அப்போ அப்படியான ஏன்னா கபருடைய வாழ்க்கையில் இன்று வரையிலும் என்ன செய்கிறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலிருந்து இன்று வரையிலும் மரணித்தவர்கள் அனைவருமே கபருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இல்லையா, கணக்கில்லாத அளவிற்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க? கபருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை. அதற்காக நம்ம என்ன செய்யணும்? நம்மளை தயார்படுத்துறது. அப்படி தயார்படுத்தி கொள்ளக்கூடியவன் தான் புத்திசாலி. இன்றைக்கி நம்ம சில மக்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், என்னங்க வானத்துக்கு மேலே இருக்கிறது பேசுகிறீங்க, பூமிக்கு கீழே இருக்கிறது பேசுகிறீங்க, நடுப்பட்ட வாழ்க்கையை பற்றி எதுவுமே பேச மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி என்ன செய்யுது ஒரு கேள்வி வரும் இல்லையா? அது என்ன வாழ்க்கை? நடுப்பட்ட வாழ்க்கை என்னது? உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதற்காக செய்ய வேண்டும், எதை செய்வதாக இருந்தாலும் எதற்காக செய்ய வேண்டும் என்கிற அந்த அறிவு இந்த இரண்டு வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதில் தான் இருந்து கொண்டு, ஒன்று கபருடைய வாழ்க்கை, இன்னொன்று மறுமையுடைய வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கை என்பது மறுமைக்கான தயாரெடுப்பு, மறுமைக்கான முன்னோட்டம். மறுமையில் ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கபருடைய வாழ்க்கையை வெற்றி பெற்றாக வேண்டும். கபருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம சரியாக அறியாமல் நாம் எப்படி நம்ம அந்த வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள முடியும்? இந்த உலகத்திலே வாழுகிற போது நம்முடைய முதலீடுகள் எதற்காக இருக்கணும்? கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி இருக்கணும். ஒரு கோட்டை சொல்லுவாங்க, நீங்கள் உலகத்தில் வாழ்றதை காட்டிலும் நீண்ட நெடிய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கையில் வாழ போகிறீங்க. எனவே என்ன செய்யுங்க? உங்களுடைய கபருக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? சென்சிபிளோடு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அறிவார்ந்த ரீதியில் நீங்கள் செய்யுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அறிய முடிய வேண்டும். நாம் நம்முடைய கபருடைய வாழ்க்கைக்காண்டி நம்மை தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உலக வாழ்க்கையின் மூழ்கி மறுமை வாழ்க்கையை மறந்து விடுகின்ற, மறுமையை அலட்சியம் செய்கின்ற, கபருடைய வாழ்க்கைக்காண்டி எதையுமே சேர்த்துக் கொள்ளாதவர்களா நாம் இருந்து விடக்கூடாது. அது போன்ற இல்லை நிலையிலும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்றாங்க? கபருடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் என்ன செய்வான், எப்படியான விசாரணை எதிர்கொள்வார் என்பதை பற்றி நீண்ட நெடிய ஹதீஸில் சொன்னாங்க. அதில் இரண்டு விஷயத்தை சொல்றாங்க. கபருடைய வாழ்க்கையின் இன்பம் என்ன, துன்பம் என்ன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு அடியான் கபரில் வைக்கப்பட்டதற்கு பிறகு அவனுக்கு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்வி கேட்கிறதுக்கு பிறகு அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான், யுனாதி முனாதின் மினஸ் ஸமா அன் ஸதக அப்தி. எந்த அடியான் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்றும் என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றும் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று பதில் சொல்கிறானோ, அந்த பதிலுக்கு பிறகு தான் கேள்வி பதில். கபருடைய வாழ்க்கையில் இந்த கேள்வி பதிலுக்கு பிறகு வானத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்பில் என்ன சொல்லும்? அன் ஸதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான். ஃபஃப்ருஷ் லஹு மினல் ஜன்னah, அவனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? சொர்க்கத்திலிருந்து அவனுக்காக ஒரு விரிப்பை விரித்து வையுங்கள். வல்பிசு மினல் ஜன்னah, சொர்க்கத்தின் ஆடையை அவனுக்கு அணிவியுங்கள். வஃப்தஹு லஹு பாபன் மினல் ஜன்னah, சொர்க்கத்திலிருந்து ஒரு வாசலை அவனுக்கு திறந்து வையுங்கள். ஃபயஅதீஹி மின் ரூஹிஹா வ தீபிஹா, அந்த வாசல் வழியாக சொர்க்கத்தின் சுகந்தங்களும் மனங்களும் சொர்க்கத்தின் காற்றும் அவனிடத்தில் நிச்சயம் வந்து கொண்டிருக்கும். வயுஃப்ஸஹு லஹு ஃபி கபரிஹி மத்த பஸ்ரிஹி, அவருடைய பார்வை எட்டும் அளவிற்கு தூரம் கபரில் அவனுக்கு விசாலம் ஏற்படுத்தப்படும். இந்த கபரு நம்மளை வச்ச உடனே என்ன செய்யும்? ஒரு நெருக்கும் என்பதை சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கபரில் அவனுக்கு என்ன செய்யப்படுது? கேள்வி கணக்கிற்கு பிறகு மிக விசாலமான இடம் அமைத்து தரப்படுகிறது. பிறகு அவனிடத்தில் என்ன செய்யப்படும்? ஒரு மனிதர் வருவார். ரஜுலுன் ஹஸனுல் வஜ்ஹி ஹஸனுல் சியாபி வ தீபுர் ரிஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அழகான முகமுடைய, அழகான ஆடை உடுத்திக் கொண்டு நல்ல மனத்தோடு ஒரு மனிதன் அவரிடத்தில் வருவார். வந்துவிட்டு அந்த மனிதர் சொல்லுவார், அபிஷிர் பில்லதி யசுருக், உனக்கு மகிழ்ச்சி தருகின்ற ஒன்றை கொண்டு நீ நற்செய்தியை பெறு. அபிஷிர் பிரிதுவானின் மினல்லாஹ் வ ஜன்னாத்தின் ஃபியா நஈமு முகீம்,
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு நீ சந்தோஷமாக இரு, நிலையான சொர்க்கத்தின் இன்பத்தை கொண்டு நீ மகிழ்ச்சியாக இரு என்று அவர் சொல்லுவார். சொல்லிவிட்டு ஹாதா யோமுக்கல்லதி குல்த துஅத், இதுதான் நீ வாக்களிக்கப்பட்ட அந்த நாள். ஃபயகூல், பிறகு அந்த மனிதர் அந்த உருவத்தை பார்த்து கேட்கும், வாந்த ஃபபஷரக்கல்லாஹு பிகைரின் மன் அன்த, உன்னை கொண்டு அல்லாஹ் நற்செய்தி சொல்லிட்டா, நீ யார்? அந்த உருவத்திடத்தில் அவன் பேசுகிறான். அந்த உருவம் சொல்லுகிறது, உன்னுடைய முகம் அழகாக இருக்கிறது, அது நீ நல்லதை கொண்டு வந்திருக்கிறாய் என்று சொல்லும்போது அந்த உருவம் சொல்லுகிறது, அது அமலுக்கு சாலிஹ், நான் தான் உன்னுடைய நல்ல அமல்கள். உலகத்தில் நம்ம எதெல்லாம் கபருக்காண்டி செஞ்சு வச்சோமோ, எதெல்லாம் மறுமைக்காண்டி நம்ம செஞ்சோமோ, அந்த அமல்கள் நமக்கு முன்னால் என்ன செய்யுது, காட்சியாக வந்து இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அமல் இது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், உன்னை என்ன செய்வோம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட செய்து அவனுக்கு மாறு செய்வதற்கு உன்னை தடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய வரம்பை பேடிக்கொண்டிருந்தாயே, அப்படிப்பட்ட உன்னுடைய அமல் இது உன்னை என்ன செய்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறது என்கிற அந்த நற்செய்தி, அந்த உருவம் அவனுக்கு கொடுக்கப்படும். பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சும்ம யுஃப்தஹு லஹு பாபன் மினல் ஜன்னதி வ பாபன் மினன் நார், சொர்க்கத்திலிருந்து ஒரு வாசலும் நரகத்திலிருந்து ஒரு வாசலும் திறக்கப்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த அடியானை பார்த்து அந்த மலக்கு சொல்லுவாங்க, நரகத்துடைய வாசனை கட்டு, இதுதான் உனக்கு போக வேண்டிய இடம், ஆனால் நீ என்ன செஞ்சிட்ட, அல்லாஹ் உனக்கு அதுக்கு பகரமாக இந்த இடத்தை உனக்கு தந்துட்டான். 2 இடத்துல அவனுடைய இருப்பிடம் எங்கே இருக்கும் என்பதை பற்றி அவனுக்கு காட்டப்படும். இந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவான், ரப்பி அஜ்லு கியாமிஸ்ஸா, இந்த சகா விரைவாக மறுமை ஏற்படுத்து, மறுமை என்ன செஞ்சணும், உடனே நிகழட்டும். எதுக்காண்டி, அர்ஜிவில அஹ்லி வ மாலி, நான் என் குடும்பத்தாரிடத்தில் என் செல்வத்திடத்தில் திரும்பி செல்ல வேண்டும் என்று அந்த மனிதன் அங்கே இருந்து கொண்டிருக்கிற அவன் இன்பத்தை கண்டு ஒரு மகிழ்ச்சியோடு சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மனிதன் மரணித்தாலும் கூட அவனுடைய ஆசைகள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய கவலைகள் அவனை விட்டு விலகாது, அது அவனுடைய இருந்து கொண்டிருக்கும். அதனால் அவன் என்ன செய்றான், கபருக்குழியில் இருக்கிறான், அவனுக்கான நிம்மதியான இடத்தை பற்றி அறிவிப்பு அவனுக்கு கிடைத்த உடனே அடுத்து அவன் என்ன சொல்றான், அல்லாஹ் உடனே அந்த மறுமை ஏற்படுத்து, நான் என்ன செய்யணும், என் குடும்பத்தாரிடத்தில் திரும்ப வேண்டும். இதே நிலை மரணித்திருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இருக்கும். ஆனால் எத்தனை ஆன்மா மகிழ்ச்சியோடு அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என்பதை தான் நம்ம சிந்திக்கணும். யாரெல்லாம் மறுமைக்காக வேண்டி வாழ்ந்தார்களோ, கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி வாழ்ந்தார்களோ, அவர்களை தவிர வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, மறுமை ஏற்பட வேண்டும் என்பதை எதிர்பார்க்க மாட்டார்கள். அது ஒரு பெரிய நியாமத். அந்த நியாமத்தை நம்ம அடையணும்னு சொன்னால் இந்த வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையை நம்ம சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபயுகாலு லஹு உஸ்குன், அமைதியாக தூங்கு, இங்கே என்ன செய், நிம்மதியாக இருந்துரு என்று சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு காஃபிரான பாவியாக இருந்து கொண்டிருக்கிற அடியாரிடத்திலும் என்ன செய்யப்படும், விசாரணை மேற்கொண்டதற்கு பிறகு அவன் என்ன செய்வான், விசாரணைக்கு பதில் சொல்ல மாட்டான். அல்லாஹ் யார் என்பதற்கு பதில் சொல்ல மாட்டான், ரப்பி என்ற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டான், தூதர் யார் என்பதற்கு பதில் சொல்ல மாட்டான், மார்க்கம் என்ன என்பதற்கு சரியான பதிலை சொல்ல மாட்டான். அப்போது வானத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும். என்ன சொல்லுவான், யுனாதி முனாதி ஃபிஸ் ஸமா அன் கதப, இவன் பொய்யுரைத்து விட்டான் என்று வானத்திலிருந்து அழைப்பு வரும். ஃபஃப்ரஷ் லஹு மினன் நாரி, அவனுக்கு என்ன செய், நரகத்திலிருந்து ஒரு விரிப்பை விரியுங்கள். வஃப்தஹு லஹு பாபன் இலன் நார், நரகத்திற்கு என்று ஒரு வாசலை அவனுக்கு திறந்து வையுங்கள். ஃபயஅதி மின் ஹர்ரியா வ சுமூமிஹா, அந்த நரகத்துடைய சூடும் அதனுடைய துர்வாடையும் அவனுக்கு என்ன செய்யும், அவனுடைய கபருக்கு வந்து கொண்டிருக்கும். வயதீக்கு அலைஹி கபருஹு, அவனுடைய கபர் அவனை நெருக்கும், இறுக்கிக் கொண்டே இருக்கும். ஹத்தா தஹ்தலிஃப ஃபீ அல்தாஹு, அவனுடைய 2 விலால் புறங்களும் ஒன்றோடு சேரும் அளவிற்கு என்ன செய்யும், அவனிடத்தில் அந்த நெருக்கம் இருந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு அவனிடத்தில் அவனுடைய அமல்கள் வரும். எப்படி வரும், மிக மோசமான தோற்றத்தில், அருவருக்கத்தக்க தோற்றத்தில், நாற்றம் எடுக்கக்கூடிய நிலையில், அதே போன்று மோசமான ஆடை உடுத்தி கொண்டு வரும். அப்போ அந்த மனிதன் கேட்பான், யார் நீ என்று. அந்த உருவம் சொல்லும், நான் தான் உன்னுடைய கெட்ட அமல்கள், நீ செஞ்சு வச்ச மோசமான தீய அமல்கள் என்று அந்த உருவம் அவனிடத்தில் சொல்லும். அப்போ அந்த மனிதன் நினைச்சான், அவனுக்கு அந்த நேரத்தில் அவனுடைய இருப்பிடம் என்ன என்பது காண்பிக்கப்படும் என்று நினைச்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு ரசூல் நினைச்சாங்க, பிறகு அந்த மனிதனை வந்து நினைச்சுவாங்க, கபரில்
தண்டிக்கப்படுவான். எந்த அளவுக்கு எப்படின்னு சொன்னால், அவன் இரும்பு சமட்டியை வைத்துக்கொண்டு அடிக்கப்படுவான். அவனுடைய தலையில் அடிக்கப்படும். அப்போ என்ன செய்வான்? அலறுவான். அந்த அலறல் சத்தம் அவன் தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பான். அவன் அப்படியே அடித்து கொண்டிருப்பான். இறுதி அவனுடைய இளம் நரகத்தில் இருந்து காட்டப்படும். அந்த நேரத்தில் அவன் சொல்லுவான், ரப்பி லா தக்மிஸ்ஸா, ரட்சகா மறுமை ஏற்படுத்தி விடாதே என்று சொல்லுவான். மறுமையில் ஒன்று வந்துடக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிற அதாபை அவனால் தாங்க முடியாது. ஆனால் அதை விட கொடிய அதாபை எங்கே இருக்குது? நரகத்தில் இருக்கிறது என்பதை பார்க்கிற அந்த மனிதன் என்ன செய்கிறான்? நரகத்தை கண்ட அச்சத்தின் காரணமாக, அல்லாஹ் நரகத்தை மறுமை ஏற்படுத்தி விடாது, மறுமை வந்துவிடக்கூடாது என்று அந்த நேரத்தில் புலம்புவான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த அளவிற்கு ஒரு கொடூரமான நிலை கபருடைய வாழ்க்கையில் யார் அதை நம்பாமல், அதை நிராகரித்து கொண்டு, அதை சந்தேகித்து கொண்டு அந்த வாழ்க்கைக்கு அவனை தன்னை தயார்படுத்திக் கொள்ளாமல் இருந்தாலோ அவனுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைச்சாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பானவர்களே, நாம் இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றிய அறிவை பெறாமலும் அதற்காக நம்முடைய வாழ்க்கையை தயார்படுத்திக் கொள்ளாமலும் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், நமக்கு இதல்ல. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த கபருடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மை. அங்கே அதாபும் இருந்து கொண்டிருக்குது, இன்பமும் இருந்து கொண்டிருக்குது. இன்புற்று வாழுகின்ற அந்த வாழ்க்கைக்கு அப்படி நம்ம செய்யணும், நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி வாழ்ந்தோமையானால் கபருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான இன்பமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த கபருடைய அதாபை பொறுத்தவரையில் அது காஃபிர்களுக்கு மட்டுமின்றி நம்ம நினைத்து விடக்கூடாது. காஃபிர்களுக்கு இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. காஃபிர்களை பொறுத்தவரையில் கபருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்கிறாங்க, மறுமை நாள் வரையிலும் அதாபிற்கு ஆட்படுத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் மூமின்களாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு சில போது கபரில் தண்டிக்கப்படுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 கபரை கடந்து செல்லும் போது ரசூல் சொன்னாங்க, இன்னஹுமா லா யுஅத்தபானி வமா யுஅத்தபானி ஃபி கபீர். இந்த கபரில் இருக்கக்கூடிய இருவரும் அதாபிற்குள் ஆட்படுத்தப்படுகிறார்கள், வேதனைக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள், தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். பெரும்பாவங்களுக்கு அப்படி அல்ல. அப்படின்னு அர்த்தம், அவங்க யார் அல்ல? காஃபிர், முஷ்ரிக், முனாஃபிக் அல்ல. காஃபிர் அல்ல, முஷ்ரிக் அல்ல, முனாஃபிக் அல்ல. பெரும்பாவத்துக்கு அப்படி தண்டிக்கப்படலை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அம்மா அஹதுமா லா யஸ்தத்திரு மின் பௌலி வலா, இன்னொரு ஹதீஸ்ல வலா யஸ்தஜி மின் பௌலி. 2 விதமான அறிவிப்பு. ஒன்று, அவன் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாமல் இருந்தார் என்றும், இன்னொன்று சிறுநீர் கழிக்கிற போது தன்னை மறைத்துக் கொள்ளாதவனாக இருந்தார் என்றும் சொல்லப்படும். அப்படின்னா என்னது? வெட்ட வெளியில் போய் நின்று பாத்ரூம் போகணும். இங்கே நம்ம சமூகத்தில் அதிகமான மக்கள் என்ன செய்வோம்னா, பஸ் ஸ்டாண்டு, கடை வீதிகள் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அதுக்குள்ள ஒரு போஸ்ட் கம்பத்தை தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. அங்கே போய் நின்றுடுது, ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னு நின்று அடிக்கிறது. இது மாதிரியான செயலை செய்யக்கூடியவர்கள் என்று அதற்கு பொருள் இருக்கிறது. இன்னொன்று, சிறுநீர் கழித்து கழுகாமல் இருக்கிறது, சுத்தம் செய்யாமல் இருக்கிறது. அப்படியானவர்கள் என்ன செய்கிறாங்க? கபருடைய வேதனைக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னொரு நபர் யாரு? நமீமா. இன்னொருவர் யாரு? கோல் சொல்லி தெரியக்கூடியவர். மக்களுக்கு அது சில நேரத்தில் பொழுதுபோக்காது இல்லையா? இவர்கிட்ட கேட்ட விஷயத்தை அவர்கிட்ட சொல்கிறது, அவர்கிட்ட கேட்ட விஷயத்தை அவர்கிட்ட சொல்கிறது, அல்லது அவரை பற்றி இவர்கிட்ட சொல்கிறது, இவரை பற்றி அவர்கிட்ட சொல்கிறது. இதுக்குள்ளே இந்த உறவுகளை சீர்குலைப்பதன் மூலமாக பெரிய ஆனந்தத்தை அடைவது சாடிஸ்ட் மனநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னது? ஒரு மனப்பிறர்களுடைய தாக்கமுள்ளவர்களுடைய செயல்பாடுகள். இப்போ அவங்க என்ன செய்வாங்க? சும்மாவே பொழுதுபோக்குக்காக செய்வாங்க இதை. சில பேர் அவங்களுடைய மன பிறரின் காரணமாக, அதாவது அவங்களுடைய மனசு வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அதனால் என்ன செய்வாங்க? இந்த தடுமாற்றத்தின் காரணமாக என்ன செய்வாங்க? யாரையாவது ஒருத்தர் போய் யார்கிட்டையாவது ஒருத்தர் வத்தி வச்சாங்க எனக்கு, அப்போ தான் எனக்கு என்ன செய்யும்? பொழுது ஓடும். அப்படி என்ன செய்வாங்க? இது ஒரு குழப்பம் வச்சுட்டு இருப்பாங்க. அது ஆண்கள் பெண்கள் என்று விதிவிலக்கே இல்லை, எல்லாருமே இது செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எம்ஷி பின் நமீமா, கோல் சொல்லி கொண்டு தெரியக்கூடியவனாக இருந்தான். இது பெரும்பாவமா? இது பாவம். பெரும்பாவமாட்டா இல்லை. ஆனால் இந்த பாவத்துக்கு அடிச்சிடான் ஒருத்தர் கபரில் வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறான். இந்த பாவத்துக்கு அவனை தண்டிக்கப்படக்கூடியவன் யாராக இருப்பான்? காஃபிராக இருப்பானா, முஷ்ரிக்காக இருப்பானா, முனாஃபிக்காக இருப்பானா? முஸ்லிமாக தான் இருப்பான்.
காஃபிர் முஷ்ரிக் முனாஃபிக்லாம் எதுக்கு அவன் தண்டிக்கப்படுறான்? அவன்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன? மன் ரப்புக்க, உன் ரப்பு யார்? அதற்கு அவன் பதில் சொல்ல மாட்டான். உன் மார்க்கம் என்ன? அதற்கு அவன் பதில் சொல்ல மாட்டான். உன்னுடைய தூதர் யார்? அதற்கு அவன் பதில் சொல்ல மாட்டான். முஸ்லீம் இடத்துல கேட்டால் பதில் சொல்லுவான். இப்போ அவன் அந்த கேள்வி பதில் எஸ்கேப் ஆயிட்டான். அடுத்தது என்ன அவனுக்கு? இந்த கேள்வி பதில். என்னுடைய பாவங்கள் என்ன? அந்த பாவத்துக்கேற்ப அவனுக்கு இங்கே தண்டனை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இப்படியான ஒரு நிலை என்னது? கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் அங்கே அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, யாலும் அன்ன அதாபல் கபரி லைஸ முக்தஸப் பில் காஃபிரீன். அறிந்து கொள்ளுங்கள், அதாபுல் கபர் என்பது காஃபிர்களுக்கு மட்டுமானதல்ல, பிரத்யேகமாக அவங்களுக்கு மட்டுமானதல்ல. வலா மௌகுஃபன் அல் முனாஃபிகின், அதே போன்று முனாஃபிகீன்களுக்கு மட்டுமே நிகழ்த்தப்படக்கூடிய ஒன்றல்ல. பல் யுஷாரிகுஹும் ஃபீஹி தாயிஃபத்தும் மினல் முஃமினீன், அதில் மூமின்களில் ஒரு கூட்டமும் அவர்களோடு சேர்ந்து கொள்வார்கள். யாரோடு? காஃபிரோடு, முஷ்ரிக்கோடு, முனாஃபிக்கோடு. வக்குல்லுன் அலா ஹாலிஹி மின் அமலிஹி, ஒவ்வொருவரும் அவருடைய அமலுக்கேற்ப கபருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருப்பார். மன் இஸ்தௌஜபு வமஸ்தஜபு மின் ஹத்தியத்தின், யாரிடத்துல பாவங்கள் தவறுகள் இருந்து கொண்டிருக்கிறதோ அதற்கேற்ப அவனுக்கு செய்யும் அந்த தண்டனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் என்ன செய்கிறது? ஆதாரங்கள், கபருடைய வாழ்க்கையை பற்றிய ஆதாரங்கள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்று நினைச்சாங்க இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கணும். அதன் அடிப்படையில் இந்த அதாபுல் கபர் என்பது உண்மை, அது இருந்து கொண்டிருக்கிறது, அது நிகழக்கூடியது என்பதை நாம் சொன்னோம், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளணும். அதாபுல் கபரிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை பற்றி நம்ம சொன்னோம், சிந்தித்து அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற விஷயங்களுக்கு நம்ம விலகி வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற காரியங்களுக்கு நம்ம சொன்னோம் விலகி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோமே ஆனால் அதாபுல் கபரிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். அதாபுல் கபரை இல்லாதவர்கள் யாரு? அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு. அல்லாஹ் உங்களை என்ன எல்லாம் என்ன செய்யணும்? அந்த கூட்டத்தில் சேர்க்கணும். எந்த கூட்டத்தில்? அதாபுல் கபரை இல்லாதவர்கள். மரணித்ததற்கு பிறகு அவர்களுக்கு என்னது? அவர்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன? நம் நவமத்தில் அருஸ், புது மணமகன் தூங்குவதை போன்று நிம்மதியான உறக்கத்தை உறங்கும் என்று அவருக்கு சொல்லப்படும். பிறகு அவங்க எப்படி எந்திரிப்பாங்க? கியாமத் நிகழும் போதுதான் அவர்கள் எழுந்து வருவார்கள். அப்படியான நிலை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். அல்லாஹும்ம ஆமீன். அப்போ இந்த கேட்டகரியில் வரக்கூடியவங்க யாருன்னு சொன்னால் ஷுஹதாக்கள், ஷஹீத். அவங்களுக்கு என்ன கிடையாது? அதாபுல் கபர் கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ ஷஹீத் இந்த அல்லாஹ் சித்து ஹிசால், ஷஹீதுக்கு அல்லாஹ்வுக்கு 6 சிறப்புகள் உண்டு. யுக்ஃபர் லஹு ஃபி அவ்வலி தஃஅத்தின், முதல் அவருடைய இரத்தத்துளி பூமியில் படுவதற்கு முன்பாகவே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. வயரா மகாதவு ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அவருடைய இடம் அவர் பார்க்கிறார். ஒய்ஜாமின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார். சுப்ஹானல்லாஹ். யாரு? ஷஹீத். வயஅமனுமின் ஃபஸஇல் அக்பர், மிகப்பெரிய திடுக்கம் மறுமையினால் நிகழ்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த மிகப்பெரிய அந்த திடுக்கத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கப்படுகிறார். வயூலவு அலா ரஅஸி தாஜல் வகார் யாஃபூதா, அவருக்கு என்ன செய்யப்படுது? கண்ணியத்திற்குரிய ஒரு கிரீடம் அவருக்கு என்ன செய்யப்படுகிறது? நாளை மறுமையில் அவருக்கு அணிவிக்கப்படுகிறது. அதில் வந்து என்ன செய்யுது? உலகத்துடைய மறுமையுடைய எல்லா நலவுகளும் இருந்து கொண்டிருக்கு. இப்படியான சிறப்புகள் அவருக்கு கொடுக்கப்படும். 72 ஹூர்கள் அவருக்கு திருமணம் முடிக்கப்படுகிறது. அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 70 பேருக்கு ஷஃபாத் செய்தி பரிந்து பேசக்கூடிய அந்த ஒரு சிறப்பு அவருக்கு வழங்கப்படும். இப்படி 6 சிறப்புகள் யாருக்கு இருக்கு? ஷஹீதுக்கு இருந்து கொண்டிருக்குது. அப்போ அதில் ஒன்று என்னது? கபருடைய வேதனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார். கபருடைய வேதனை கிடையாது ஷஹீதுக்கு. இப்போ நம்மளாம் எதில் ஆசைப்படுறோம்? ஷஹீதாகணும். நம்ம எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுறோம்? எப்படி இந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறோம் இல்லையா? இணை வைப்பாளர்களிடத்தில், காஃபிர்களிடத்தில் தௌஹீதை சொல்லுங்க அப்படின்னா, ஐயோ எதா நடந்துருமே, எதா ஆயிடுமே, உயிர் போயிடுமே அப்படின்னு பயம் உண்டாகும் இல்லையா? சொத்துக்களை பாதுகாக்கிறோமே, உயிரை பாதுகாக்கணும்.
உயிர் அல்லாஹ் கொடுத்தது. யார் தந்தா? அல்லாஹ். உயிர் அல்லாஹ் கொடுத்தது. அது போகத்தான் போகுது இல்லையா? அல்லாஹ் நம்மள்கிட்ட இருக்கிறதுக்கு அப்படி உயிரை கொடுத்தானா? அல்லது நம்மள்கிட்ட எடுக்கிறதுக்காக அப்படி கொடுத்தானா? எடுக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கிறான். அப்போ அது ஒரு நாள் போகத்தான் போகும். அது போகிறது யாருக்கு வேண்டி போகணும்? அல்லாஹ்வுக்கு வேண்டி போகணும். அதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை. ஏன்னா சொர்க்கத்தை அடைவதுதான் நம்முடைய வாழ்க்கை லட்சியம். அப்போ அதற்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்விற்காக வேண்டி வாழ்ந்து அல்லாஹ்விற்காக வேண்டி மரணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தை சொல்லி அதனால் மரணம் நேர்கிறதா அதை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. உண்மையை சொல்கிறோம், மௌத்தாகிட்டு போங்க. அந்த மௌத் என்னது? சொர்க்கத்தை அடைகின்ற மௌத். அதான் இந்த வாழ்க்கை நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களே, அல்லாஹ்வின் பாதையில் தன்னை அர்ப்பணித்தவனாக ஒருவன் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் வரம்புகளை பேணிக்கொண்டு, அதாவது முராபித்தன் ஃபீ சபீலில்லாஹ்னு சொல்லுவாங்க. அப்போ அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் வரம்புகளை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒருவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், அந்த நிலையில் ஒருவர் மரணிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கும் கபருடைய அதாப் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு மையத்தின் யுஹ்தமு அலா அமலிஹின், ஒவ்வொரு மையத்தும் அவருடைய அமலை கொண்டு முடிவு செய்யப்படும். இல்லல்லதி மாத்த முராபித்தன் ஃபீ சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வின் பாதையை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, அல்லாஹ்வின் வரம்புகளை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த நிலையில் வர்ணிக்கிறாரோ அவரை தர என்று சொன்னால் ஃபைன்னஹு, அவருடைய அந்த அமல்களை பொறுத்தவரை அது அவருக்கு மறுமையில் நன்மையாக அமையும். வயமன் ஃபித்ரத்தில் கபர், அவர் என்ன செய்வார்? கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார். யாரு? அல்லாஹ்வின் பாதையில் இருந்து கொண்டு தன் அல்லாஹ்வுடைய வரம்புகளை பாதுகாப்பதற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர். மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு போன்ற உபாதைகளால் மரணிக்கக்கூடியவர். அவங்களுக்கு என்ன கிடையாது? கபருடைய வேதனை கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் சொன்னாங்க, அன்ன ரஜுலன் துஃபிய மாத்தபி பத்னி, வயிற்றுப்போக்கினால் வயிற்று வலியினால் ஒரு செஞ்சிட்டாரு, மரணிச்சிட்டார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அப்போ அவங்களுடைய ஜனாசால கலந்து கொண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கலந்து கொண்ட ஒரு நபர் சொல்கிறார், அலம் யக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைன் யக்துலுஹு பத்னுஹு ஃபலன் யுஅத்தபு ஃபீ கபரி. அப்போ இந்த ஒரு நபித்தோழர் சொல்கிறாங்க, அந்த மனிதனுடைய ஜனாசால கலந்து கொண்டு இந்த மாதிரியான மரணித்தவர்கள் கபர் வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லையா என்று சொல்லும்போது, இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அப்துல்லா பின் யஸார் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆமாம் பலா, ஆமாம் சொன்னாங்க, அவர் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க என்ற செய்தியை உறுதிப்படுத்துகிறாங்க. அதன் அடிப்படையில் அப்படியானவர்களும் என்ன செய்ய மாட்டாங்க, அதாவது வாழ்நாள் முழுக்க நோயினால் அவதிப்பட்டு மிகப்பெரிய கஷ்டங்களை அடைந்து அந்த வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இது போன்ற உபாதைகளுக்கு ஆளாகி மரணிக்கிறான்னு சொன்னால் அவருக்கு என்ன கிடையாது? கபருடைய வேதனை கிடையாது. அப்போ இது போன்ற நபர்கள் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்கிற ஒரு சிறப்பையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டிய செய்திகள். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஷஃபாத், மறுமை நாளில் ஷஃபாத் என்ற ஒன்று இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யாருக்கெல்லாம் ஷஃபாத் செய்வார்கள், ஷஃபாத் என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதுதான் அடுத்த தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு அதிகமானவர்களுக்கு கேட்பதற்கு பிடிக்காத ஒரு பாடம் இல்லையா? நம்ம மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுக்கான காரணம் தெரிஞ்சாகும். இதே நீங்கள் வினோதமான அல்லது ஒரு ஆச்சரியமான ஒரு தலைப்பை வைங்க, கூட்டமாக வந்துடுவாங்க சரிங்களா? அதில் மக்கள் ஒரு ஜோஷை காட்டுவாங்க. அது ஏதாவது சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசுங்க, பெருங்கொண்ட கூட்டம் கூட்டிடுவாங்க, என்ன பேசுகிறாங்க கேட்குறதுக்காக. அப்படியான விஷயம் அல்ல இது. இது நம்முடைய ஈமான் தொடர்பான விஷயம். இதில் நமக்கு சரியான நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இவ்வுலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் அது நமக்கு பெரிய இழப்பாகும். இப்போ இதை பற்றிய சரியான நம்பிக்கை நம்ம அமைத்துக் கொள்வது என்பது நம்முடைய மறுமைக்கான தயாரிப்பு, கபருடைய வாழ்க்கைக்கான தயாரிப்பு. அதை நம்ம விளங்கி கொண்டு நம்ம குறைந்த நபர்களாக இருந்தாலும் சரி இதை தெளிவான முறையில் கற்று தெரிந்து கொள்ளணும். நம்முடைய ஈமான பாதுகாக்கணும், வேறு எதுக்காக வேண்டிய இல்லை. இந்த நேரத்தை இப்போ இங்கேருந்து நம்ம கிளாஸ் செவிமடுக்க மாட்டோம் என்ற நிலையில் இங்கிருந்து புறப்பட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது எங்களால் முடியல இந்த அடிப்படையில் போகிறவர்களாக இருக்கட்டும்,
அல்லது வேறு இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அடிப்படையில் உதாசீனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்கள் அவருடைய நேரத்தை நம்ம இந்த வகுப்பிற்கு என்று செலவிட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தை அவர்கள் அதைவிட பயனுள்ள விஷயத்தில் கழிப்பாங்களா இல்லை பயனற்ற விஷயத்தில் கழிப்பாங்களா? சொல்லுங்க. ஒன்று போய் உறங்க போகிறாங்க, அது பயனுள்ள விஷயமா? கபருடைய வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையை நீங்கள் அறிந்து கொள்வதை விட அல்லது உங்களுடைய ஈமானை பற்றிய அடிப்படைகளை நாம் தெரிந்து கொள்வதை விட பிரதானமான விஷயமா நம்முடைய உறக்கம். அந்த உறக்கத்தை நம்ம ஒரு நாள் தியாகம் செய்யணும். அல்லது நம்ம விளையாட போகிறோம் இல்லையா, விளையாட்டிற்காக வேண்டி செல்கிறோம், அந்த விளையாட்டு இந்த கல்வியை விட உங்களுக்கு மேலானதா? இல்லை. அல்லது நம்ம என்ன செய்வோம், சில பேர் ஜாக்கிங் வாக்கிங்லாம் போவாங்க, எல்லாம் போகணும் தான், எல்லா நாளும் போகணும், போய்கிட்டு தப்பு கிடையாது. ஆனால் இந்த கல்வியை விட அது வந்து உங்களுக்கு மேலானதா? நீங்கள் எதுக்காக அப்படி ஃபிட்டாக இருக்கிறீங்க, ஆரோக்கியமாக இருக்குன்னு எதுக்காக நினைக்கிறீங்க? கபரில் போயிட்டு மலக்கை எதிர்கொள்வதற்காக வேண்டியா அந்த ப்ரிப்பரேஷனா? இல்லை முடியாது தான் அது. அப்போ எதுக்காக நம்ம ஃபிட்டாக இருக்கிறோம்? நம்முடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, நம்முடைய அமலை பாதுகாக்கிறதுக்காக. அப்போ அதற்கான கல்வி நமக்கு என்னது? அது ஒரு பயிற்சி. அப்போ இந்த ஒரு அறிவோடு தான் நம்ம நினைச்சணும் இந்த வகுப்பை நாம் அணுக வேண்டும். எனவே அன்பானவர்களே, நாம் இந்த பாடத்தில் கற்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே சுப்ஹானல்லாஹ், இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஒவ்வொரு விஷயங்களும் இமாம் அவர்கள் சொன்னாங்க, 4 வரியில் இந்த செய்தி சொல்லி முடிச்சிடறாங்க. நம்ம அதுக்கு விளக்கத்தை சொல்ல போய் தான் இவ்வளோ நேரம். இந்த புத்தகத்தில் இமாம் அவர்கள் 4 வரியில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஒவ்வொரு வகுப்படி ஆரம்பத்தில் வாசித்து காட்டுறோம் இல்லையா, அதை இமாமுடைய கூற்று. யார்? இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கூற்று. அது ரொம்ப ரத்தின சுருக்கமாக இருக்கும். ஆனால் அவ்வளவு விஷயங்கள் என்னது, ரொம்ப நுணுக்கமான நுட்பமான ஆழமான விஷயம். ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்திருக்க வேண்டிய கட்டாயமான பாடம். அவ்வளோ விஷயத்தை நினைச்சாங்க, ரத்தின சுருக்கமாக அவர்கள் 4 வரியில் சொல்லி முடிச்சுறாங்க. அவ்வளோ ஆழமான கல்வி அதற்குள்ளே இருந்து கொண்டு அதற்கு விரைவிரை என்ன செய்யப்படுது, பக்கம் பக்கமாக எழுதி வச்சிருக்கிறாங்க அறிஞர்கள். அப்போ அந்த அளவிற்கு ஆழமான கருத்துக்கள், வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை தான் இமாம் அவர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடத்தை நம்ம படித்து தெளிவடைகிறோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஈமான் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு ஒரு நிறைவான தன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த பாடத்தை நம்ம என்ன சொல்கிறோம், தொடர்ந்து படித்து முடிப்பதற்கான ஒரு முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் இதற்குரிய நல்லதொரு தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா? ரசூலுல்லாஹி அவர்களை அந்த கபருடைய வாழ்க்கையில் ரசூலா காட்டப்படுவாங்கன்னு சொல்கிறாங்களே, மறுமையில் தான் ரசூலா காட்டப்படுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மறுமையில் ரசூலுல்லாஹி அவர்களை பார்ப்போம், மறுமையில் ரசூலுல்லாஹி அவர்களை பார்ப்போம். கபருடைய வாழ்க்கையில் நமக்கு விசாரணைக்காக வேண்டி எடுத்து காட்டப்படுகிற ஒரு காட்சி. ஏன்னா ரசூலுல்லாஹி அவர்கள் தான் அதை சொன்னாங்க, மன் ஹாதர் ரஜுல் அல்லதி புஇஸ இலைக், உன்பால் அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார்? இந்த கேள்வி எப்படி இருக்கு? இது ரசூலுல்லாஹி சொன்னது. உன்பால் அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் என்று அவரிடத்தில் கேட்கணும். இந்த மனிதர் என்றால் அந்த ஒரு மனிதர் என்ன சொன்னோம், அங்கே காட்டினா தான் இந்த மனிதன் சொல்ல முடியும். சொல்லலாம் இல்லை, அப்படி இல்லை. இந்த மனிதர் யாருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காட்டப்படும். சொல்லலாம் ரசூலுல்லாஹ்வுடைய காட்சி அவருக்கு காட்டப்படலாம். அல்லாஹ் அது நமக்கு திட்டவட்டமாக தெரியாது. ஏன்னா கபருடைய வாழ்க்கையில் உள்ளது மறைவான விஷயம். ஆனால் ஹதீஸில் எப்படி வந்திருக்கிறது, இந்த மனிதர் யார் என்று காட்டப்படும், கேட்கப்படும். அப்போ அந்த இடத்துல என்ன செய்வான், தெரியாது என்று முனாஃபிக்கும் காஃபிர் பதில் சொல்லுவான். மூமினை பொறுத்தவரையில் அவன் ரசூலுல்லாஹி அவர்களை அறிந்து வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி அவர்களை அறிந்து வைத்திருக்கிறான். எப்படி அறிந்து வச்சிருக்கிறான்? ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஷமாயில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹதீஸ் நூல்களில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய கண் எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எப்படி இருக்கும் இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய உருவ அமைப்பு மொத்தமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ரஆனி ஃபக்கத் ரஆனி, யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் என்னையே கண்டார். லா யதமஸ்ஸலு ஷைத்தான் அலா சூரத்தி, என்னுடைய தோற்றத்தில் யார் வரமாட்டான், ஷைத்தான் வரமாட்டான். வேற உருவத்தில் வந்து ஷைத்தான் என்ன செய்வான், வருவான், வந்துட்டு நான் ரசூல் சொல்லுவான், அது வேற.
ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தில் வந்து சொல்லுவானா? சொல்ல முடியாது. ஷைத்தானால் கூட அந்த உருவத்தில் வந்து காட்சிப்படுத்தி தன்னை ஷைத்தானின் ரசூல் என்று போய் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தில் வந்து வேற உருவத்தில் வந்து செய்வான். அதனால தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு மனிதர் வந்து சொன்னாங்க, தாபி, சஹாபி என்ற தாபி. அந்த மனிதர் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கனவில் கண்டேன் அப்படின்னு. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிஃப்லி மாராயிட், நீ கண்ட காட்சி எனக்கு அப்படியே விவரி அப்படின்றாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாங்க, அந்த காட்சியை சொல்கிறாங்க. அந்த மனிதர் இந்த முகமுடையவராக இருந்தார், இப்படி ஒரு மூக்குடையவராக இருந்தார், இப்படி கண்களுடையவராக இருந்தார். அப்போ இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, சதக்த, நீ கண்டது உண்மைதான். நீ கண்டது யாருக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தான் கனவு கண்டேன்னு சொல்கிறாங்க. யாருக்கு? தாபிக்கு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்திலே நம்ம கண்டுட்டோம்னு சொன்னால் அப்போ ரசூலுல்லாஹ் தான். அப்போ அதே அடிப்படையில் தான் இங்கே என்ன செய்யலாம், காட்சியில் இருக்கும் தான் விஷயம். அதாவது கபருடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள் யாரு, பாலத்தை கடக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு கேட்குறீங்களா? கபருடைய வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடியவங்க பாலத்தையும் கடப்பாங்க இன்ஷா அல்லாஹ். இருங்க, அது ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு சொன்னால், கபருடைய வாழ்க்கையில் ஒருவர் வெற்றி அடைகிறான் என்று சொன்னால் கபருடைய கேள்வி கணக்குக்கு சரியான பதிலை சொல்லுகிறான். யார் உன்னுடைய ரப்பு, யார் உன்னுடைய தூதர், யார் உன்னுடைய எது உன்னுடைய மார்க்கம் என்கிற இந்த கேள்விக்கான பதிலை சொல்லக்கூடியவன் மூமின், நம்பிக்கையாளர். நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரையிலும் எல்லாரும் ஒரே படித்தில் இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. நல்ல ஆழமான நம்பிக்கை உள்ளவர்கள் இருப்பார்கள், உறுதியான நம்பிக்கை உள்ளவர்கள் இருப்பார்கள், அமல் சாலிஹாத்துகளை நிறைய செய்தவர்கள் இருப்பாங்க, அவரேஜான நம்பிக்கை உள்ளவர்கள் இருப்பாங்க, அவரேஜான அமல்கள் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. இப்படியான படித்தவர்கள். அப்போ இதற்கேற்ப கபருடைய வாழ்க்கையில் அவன் அடிப்படையில் ஒரு மூமின் என்று சொன்னால் அவன் தப்பிச்சு தான் கபருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அல்லது அவனுக்கு சில நேரத்தில் அதாபுகள் இருக்கு. அந்த அதாபுகள் கபருடைய வாழ்க்கையிலே முடிஞ்சு போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. மறுமையில் அல்லாஹ் என்ன செய்றான், அவனுக்கான தண்டனை முடிஞ்சிச்சுன்ற அடிப்படையில் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பப்படக்கூடியவங்களும் இருப்பாங்க. பாலத்தை கடக்கக்கூடியவங்க, சிராத் என்கிற அந்த பாலத்தை கடக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க யார்? நிச்சயமாக மூமின்கள் தான் அந்த பாலத்தை கடப்பாங்க. எல்லாரும் அந்த பாலத்துக்கு வரணும். வந்துட்டு அதில் மூமின்கள் தப்பித்துக் கொள்வார்கள், காஃபிர்களும் முனாஃபிக்கீங்களும் நரகத்துக்கு செல்வாங்க. இப்போ மூமின்கள் எப்படி செல்வாங்க? சில என்ன செய்வாங்க, மின்னலை போன்று காற்று வீசுகிற வேகத்தில், குதிரையின் வேகத்தில், இப்படி என்ன செய்வாங்க, அதை கடந்து செல்லக்கூடியவங்க இருக்காங்க. இதெல்லாம் இந்த உலகில் அவன் செய்யக்கூடிய அமலுக்கு ஏற்ப யார்கிட்ட அதிகமாக அமல் இருக்கோ அவர் என்ன செய்வார், மின்னல் வேகத்தில் கடந்து போவார். அமல் குறைவாக உள்ளவர்கள் காற்றுடைய வேகம், அதை விட குறைவாக உள்ளவர்கள் குதிரையின் வேகம், அதை விட குறைவாக உள்ளவர்கள் நடந்து ஓடி தவழ்ந்து இப்படி என்ன செய்வாங்க, அதில் படித்தரங்கள் இருந்து கொண்டிருக்கு. இப்போ கபருடைய வாழ்க்கையில் தப்பித்துக் கொள்வது என்பது அவன் சொர்க்கத்துக்குரியவனாக மாறப்போறான் என்பதற்கான அடையாளம். அதாவது கேள்வி என்னென்னா, கபருடைய வாழ்க்கை என்று நம்ம சொல்லும்போது கபர் என்று ஒரு குழியை நம்ம வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கபருக்குள்ளையா அல்லது அது வேறு விதமான வாழ்க்கையா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வாழ்க்கைக்கு பேர் தான் என்னது, பர்சக்குடைய வாழ்க்கை. பர்சக் என்று சொன்னால் திரைமறைவு, உலகத்திற்கு மறுமைக்கு மத்தியிலான ஒரு வாழ்க்கை. நாம் அந்த கபரில் வச்சிருக்கிற அந்த கபருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் கபருக்குள்ளேயும் நடக்கும், அதல்லாத ஒரு உலகத்திலையும் நடக்கும். ஏன்னு சொன்னால் அந்த கபர் என்ன செய்ய போகிறது இல்லை, அங்கே நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. ஒரு கபரில் ஒருத்தரை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறான், அந்த கபரில் உள்ளவரிடத்தில் விசாரணை என்பது அடக்கம் செய்யப்பட்ட நேரத்தில் அதெல்லாம் நடக்கும். அது அந்த ரூஹ் அந்த கபரிடத்தில் வந்துடும், அந்த கபரில் இருக்கக்கூடிய உடலுக்கு வந்துடும், அங்கே கேள்வி கணக்கு நடக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, அவருடைய பர்சக்குடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது, அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. இந்த முதல் கட்டத்தில் கபரில் உடலும் இருக்கும், ரூஹும் இருக்கும். அடுத்த கட்டத்தில் என்ன ஆகும், அதாவது இது ஒரு நீண்ட கால வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. அடுத்த காலத்தில் என்ன ஆகும், இந்த கபரில் ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இருக்காதுன்னு அர்த்தம், நம்முடைய எலும்புகள் எல்லாம் மக்கி மண்ணோடு மண்ணாகி போயிருக்கு. சில நேரத்தில் அதே கபரை தோண்டி இன்னொரு மையத்தை அந்த கபரில் அடக்கம் செய்யப்படுவார்.
ஆனாலும் கூட இதற்கு முன்னர் அடக்கம் செய்யப்பட்ட மனிதர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர் தண்டனைக்குரியவராக இருந்தால் அவருடைய தண்டனை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அவருடைய கபரில் இருக்கிறாரா? இல்லை. ஆனால் எந்த வாழ்க்கையில் இருக்கிறாரு? பர்சக்குடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த வாழ்க்கை இருசியாது, கியாமத் நாள் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டு. அப்போ அந்த வாழ்க்கையில் அவர் செய்கிறார், தண்டனைக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய காட்சிக்குள்ள இருக்கிற அந்த கபர்குடி அல்ல. அந்த கபர்குடியில் முதல் ஆரம்பகட்ட விசாரணை, அதே மாதிரி அங்கிருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை, அந்த மலக்குடைய வருகை, அதே போன்று முன்கர் நக்கீருடைய கேள்வி கணக்கு, நாம் அடக்கம் செய்துவிட்டு செல்லக்கூடியவர்கள் திரும்பி செல்கிற போது நம்முடைய காலடி சத்தத்தை அந்த கபரில் இருக்கக்கூடியவர் கேட்பது, இதெல்லாம் என்ன நடக்கும்? அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு. அதற்கு பின்னாடி இருந்து கொண்டிருக்கிற நிலையை பொறுத்தவரை அதெல்லாம் பர்சக்குடைய வாழ்க்கையில் உள்ளது, அந்த மறுமைக்கும் உலகத்திற்கு மத்தியிலான வாழ்க்கையில் உள்ளது. அதை நம்ம என்ன செய்ய முடியாது, திட்டவட்டமாக இப்படித்தான் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதில் அவங்களுக்கு இன்பமும் துன்பமும் இருக்கு என்பதை என்ன சொல்லணும், நம்ம நம்பிக்கை கொண்டுட்டு போவோம். சரிங்களா? அம்சார் அவருடைய எப்போ அதாவது அருந்தி அஜிசாத் அலம்பியா அல்லாஹ் தஆலா பூமிக்கு நபிமார்களின் உடலை ஹராமாக்கி விட்டான். அப்படின்னா அந்த உடலை மண்ணு தின்னாது. இது அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்திருக்கின்ற சிறப்பு. அதே அந்த விஷயத்தில் மற்றவர்கள் பங்கு சேருவார்னா சில நேரத்தில் அவங்களுக்கு அது நடக்கும். பல மையத்துக்கள் அப்படி என்ன செய்யப்பட்டிருக்கு. சஹாபாக்குடைய காலத்தில், தாபீன்களுடைய காலத்தில் பல கபர்கள் தோண்டப்பட்டு அது அடக்கம் செய்யப்பட்ட அதே நிலையில் பல ஜனாசாக்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சஹாபாக்கள், பல சஹாபாக்கள் உடலும் என்ன செய்யப்பட்டிருக்கு, அப்படி கண்டறியப்பட்டிருக்கிறது. அதனால் அது நடக்கும். அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கராமத்து, அல்லாவுடைய அந்த அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சங்கை, அது நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அடுத்தது நீங்கள் சொல்லும்போது சொன்ன ஜன்னத்துல் பக்கி, ஜன்னத்துல் பக்கின்னு ஒரு பக்கி இல்லை, பக்கி தான் இருக்குது. சரியா? பக்கிங்கிறது தான் கபரிஸ்தானுடைய பேரை தவிர ஜன்னத்துல் பக்கி கிடையாது. அது தவறான ஒரு சொல்லாடலாம் வந்தது. என்று சொன்னால் சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்காண்டி ஜன்னத் என்கிற பேரின் சேர்த்து அதற்கு சொல்லப்பட்டது. அப்படி ஒரு பேரை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தவில்லை, அது பயன்படுத்துவது முறையும் இல்லை. சரிங்களா? முராபித் பீசபில் அல்லாவுடைய பாதையில் தன்னுடைய அல்லாவுடைய வரம்புகளை பாதுகாப்பதற்காண்டி தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். அவர்கள் யாருன்னு சொன்னால் முஜாஹிதுகள், அல்லாஹ்வின் மார்க்கத்தின் வரம்புகளை பாதுகாப்பதற்காண்டி போராடுகின்றவர்கள். அதே போன்று இஸ்லாமிய ஷரியாவின் சட்டங்களை தாங்கி நிற்கின்ற, நாட்டை பாதுகாக்கின்ற பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள், இவங்களும் அதில் வருவாங்க. சரிங்களா? மௌத்தானவர்களுக்காண்டி நம்ம அதாவது நம்மில் இறந்து போன மனிதர்களுக்காண்டி நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காண்டி பாவ மன்னிப்பு தேடப்படி பிரார்த்திக்க முடியும். அவர்கள் விட்டு சென்ற ஏதாவது சொத்துக்கள் செல்வங்கள் இருந்தால் அதை நம்ம நல்ல வழியில் செலவழிக்கலாம். அதை கொண்டு தர்மங்கள், சதக்கா ஜாரியாக்கள், நிலையான தர்மங்கள் அல்லது கல்விக்கான பணிகள், இது போன்ற விஷயத்துக்கு அதை பயன்படுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். சரிங்களா? அவர்கள் கடமையாக இருந்து நிறைவேற்றாமல் போன இபாதத்து, இது குறிப்பாக நோன்பு, ஹஜ்ஜு, உம்ரா போன்ற கடமை, இதை என்ன செய்யலாம், அவங்களுக்கு அப்படி பதிலியாக பகரமாக நம்ம செய்யலாம். சரிங்களா? அவங்க ஏதாவது வசியத்தை செஞ்சுருந்தாங்கன்னா அந்த வசியத்தை நிறைவேற்றணும். அவங்க வசியத்துன்னு சொன்னால் மரண சாசனம், இந்த சொத்தை இதற்கு கொடுத்துருங்க அல்லது இவருக்கு கொடுத்துருங்க, இவ்வளோ இந்த விஷயத்துக்கு அப்படி செய்யுங்க என்று நல்ல காரியங்களுக்கு அப்படி ஏதாவது அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அவங்களுடைய வசியத்துக்களை நிறைவேற்றுது. இதுதான் அவர்களுக்கு அப்படி நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கிற விஷயங்கள். இதை மட்டும் கொண்டு தான் அவர்களுக்கு பயனும் கிடைக்கும். நோன்பை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு கடமையானது. வருடாவரணமாச்சுன்னா அவங்களுக்கு கடமையாயிடும். அது எவ்வளோ நிறைவேற்றாமல் போச்சுன்னா அது அவங்களுக்காண்டி அவங்களுடைய பகரமாக இருக்கக்கூடியவங்க நிறைவேற்றிக்கொள்ளலாம். ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அவங்க நியத்து வச்சுருந்தால் மட்டும்தான் ஹஜ்ஜு உம்ராவும் இல்லை, நியத்து இல்லாதவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அது வந்து இபாதத், அதனால் அவங்கள்ட்ட நியத்து இருக்கணும். அவங்கள்ட்ட நியத்து இல்லாத போது அவங்க நமக்கு நான் இந்த மாதிரி நியத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாத போது நம்ம அதை செய்ய தேவை.
செய்யலாமா? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.